மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின் பார்க்கலாம். சால்வ் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy/dx = y/x + tan y/x. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் இந்த 4 எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எந்த வடிவில் இருக்குன்னா dy/dx = f(y/x) இந்த வடிவில் இருக்குது. இதை ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு y = vx அப்படின்னு ஒரு சப்ஸ்டியூஷனை செஞ்சு ஈஸியாக நம்ம சொல்யூஷன் பிடிச்சிடலாம். y = vxனா நமக்கு v = y/x இல்லையா? ஸோ இந்த சப்ஸ்டியூஷனை பண்ணிட்டோம்னாலே இந்த மாதிரியான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் ஈஸியாக பிடிச்சிடலாம். முதல்ல கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். dy/dx = y/x + tan y/x. ரைட், சரி. இப்போது நான் என்ன செய்கிறேன், y = vxன்னு நான் எடுக்க போகிறேன். எடுத்தாலே எனக்கு dy/dx என்னன்றது தெரியணும். இப்போ இதை y = vxை நம்ம டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணோம்னா dy/dx என்னன்னு தெரிஞ்சிடும். அப்போது லெட் y = vx டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது dy/dx = uv மெத்தடில் இருக்குது. அந்த டிஃபரன்ஷியேஷன் தான், அந்த ரூலை தான் இங்கே அப்ளை பண்ணணும். ஸோ v அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண 1 ஆகிடும். ப்ளஸ் இப்போ எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். ஸோ v டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா dv/dx கிடைக்கும். ரைட், அப்போது y = vxன்னு எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக dy/dx இப்படி கிடைக்குது. இதை கொண்டு வந்து இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது 1லேருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா dy/dx பதில் இதை ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இதில் இங்கே கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. ஸோ v + x × dv/dx ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், அதாவது கிவன் ஈக்குவேஷனை கொண்டு வந்து போடுறேன். ஈக்குவல் இப்போது y = vxனா y/x என்ன சொல்லுங்கள், இதோ சொன்ன பாருங்கள், y/x வந்து v. ஸோ y/x = v, v = y/x. ஸோ நம்ம என்ன செய்கிறோங்க, y/xக்கு v போட்டுடுறோம். ப்ளஸ் இங்கே tan v, உள்ளேயும் y/x பாருங்கள், tan v. ஓகே, இப்போ v நம்ம கட் பண்ணிடலாம் இல்லையா? ரிமைனிங் என்ன இருக்குது, x dv/dx = tan v. ரைட், இப்போது வேரியபிள்ஸ் அப்டேட் பண்ணிடலாம். இப்போ dv இங்கே இருக்கட்டும், இந்த tan v இங்கே டினாமினேட்டர் கொண்டு வந்துடுங்க. ஈக்குவல் டு இந்த dx நியூமரேட்டர் கொண்டு போயிடுங்க அந்த சைடு. இந்த x வந்து இங்கே டினாமினேட்டருக்கு வந்துடும் ரைட் சைடு. ஓகே, வேரியபிள் செப்பரேட் பண்ணிட்டோம். இப்போ 1/tan v cot vன்னு எழுதிக்கலாம் இல்லையா? cot v dv = dx/x இப்படி கிடைக்கும். இப்போ இந்த cot v கூட cos v/sin vன்னு எழுதிக்கலாம். ஏன் இந்த மாதிரி எழுதுறோம்னா, இந்த cot v cos v/sin vன்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஏன்னா பாருங்கள், sin vயோட டெரிவேட்டிவ் cos v. இப்போ டினாமினேட்டரோடைய டெரிவேட்டிவ் நியூமரேட்டர் கிடைக்குதுன்னா ஈஸியாக இதை மொத்த இன்டகிரேஷன் நம்ம என்னன்னு சொல்லிட முடியும் இல்லையா? அதுக்காக. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இந்த மொத்த இன்டகிரேஷன் log sin v இல்லையா? அப்போது log sin v = dx/x இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், log x கிடைக்கும். log x. ரைட், அவ்வளோதான். ஓகே, இப்போ ரெண்டு பக்கம் நம்ம இன்டகிரேட் பண்ண உடனே இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் தொகை காரணி அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணணும் இல்லையா? அது வந்து நான் என்ன செய்கிறேன், ப்ளஸ் log c இந்த பக்கம் எழுதிக்கிறேன். ப்ளஸ் log c இங்கேயும் எழுதலாம், இங்கேயும் எழுதலாம். நான் x ஈக்குவல்ட்டுன்னு கொண்டு வர பார்க்குறேன், அதனால் இந்த பக்கம் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ log a + log b என்ன எழுதலாம், log abன்னு எழுதலாம். அப்போது sin v sin c × sin v sin v × c இப்படி ஆகிடும். இங்கே வந்து இன்ட்டு. ஓகே, log a + log b வந்து log ab அப்படி எழுதிட்டேன். இப்போ log x இங்கே இருக்குது. இப்போ எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனில் கம்போசிட் பண்ணும்போது log கட் ஆகிடும். அப்போ c × sin v = x கிடைக்கும். பாருங்கள், x ஈக்குவல்ட்டுன்னு வந்துடுச்சு. அதுக்காக தான் இப்படி பண்ணேன். ஸோ x ஃபைனலாக நமக்கு என்ன கிடச்சின்னா c sin v. vன்றது என்னது, y/x இல்லையா? இங்கே வந்து v = y/x since v = y/x. ஸோ x = c × y/x அப்படின்னு சொல்லிட்டு c × sin y/x அப்படின்னு கிடைக்குது. ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். உள்ள x = c × sin y/x எங்கே இருக்கு பாருங்கள், ஆப்ஷன் சி. ரைட், ரொம்ப ஈஸி. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்த உடனே இது வந்து ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்,
y ஈக்குவல் டு விஎக்ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு விஒய்யோ நம்ம வந்து சப்ஸ்டியூஷன் செஞ்சு ஈஸியாக இதுக்கு சொல்யூஷன் பிடிச்சிடலாம் அப்படின்றது மைண்டில் ஃபிக்ஸ் ஆகணும். அந்த இப்போ டைப் தெரிஞ்சிட்டாலே போதும், நம்ம சொல்யூஷனை பிடிச்சிடலாம். இப்போ y ஈக்குவல் டு விஎக்ஸ் கொடுத்துருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இந்த மாடலில் இருக்குது. இப்போ y ஈக்குவல் டு விஎக்ஸ் பண்ணால் y/x ஈக்குவல் டு v ஆகிடும். இது டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது dy/dx கிடச்சிரும். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இதில் கிவன் ஈக்குவேஷன் இதுதான் இல்லையா, இதில் கொண்டு வந்து நம்ம போட்டோம் எல்லாத்தையும் சப்ஸ்டியூஷன், இதையும் சப்ஸ்டியூஷன் செஞ்சோம்னா இந்த மாதிரி மாறி நிற்கும். இதை வேரியபிள் செப்பரேட் பண்ணி இப்படி நிற்கும். அப்படியே இன்டகிரேட் பண்ணுறோம். இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் நம்ம இங்கேயும் சேர்க்கலாம். இப்போ நான் இங்கே சேர்த்துருக்கேன் x ஈக்குவல்ட்டுன்னு சொல்யூஷன் நிறுத்த, அதுக்காக இப்போ நான் என்ன செய்கிறேன், log a + log b log abன்னு எழுதிட்டு லாகை கட் பண்ணிடுறேன். x ஈக்குவல் டு c sin y/xன்னு வருது. அவ்வளோதான். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய நாங்கள் டெஸ்ட் பேட்சில் கொடுத்துட்ருக்கோம். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்க. 2 டெஸ்ட் பேட்சாக எழுதி பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ஸ்கோர் கண்டிப்பாக 90 above இருக்கும். 73, 58, 59, 15, 47. சார் 90 above வந்துருச்சுன்னா மீதி இருக்கிற மார்க்லாம் அதுக்கெலாம் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் பவரை செக் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பவர் இருக்க கொஸ்டின்ஸ் மார்க் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் டெஸ்ட் பேட்ச்லேயும் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். எவ்ரி வீக்லி வெனஸ்டே அண்ட் சண்டே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பிடிஎஃபாக வரும். பிரிண்ட் எடுத்துக்கிறீங்க, ஆன்சர் பண்ணுறீங்க. சார் சென்டு கீ அப்படின்னீங்கன்னா கீ சென்ட் பண்ணுவோம். ஸோ கீ வந்ததுக்கப்புறம் வச்சு செக் பண்ணி ஆன்சர்ஸ் எல்லாம் எது ரைட்டாகுது எது தப்பாகுதுன்னு பார்த்து இன்னும் நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே ஷெடியூல் அனுப்பிடுவோம். அந்த ஷெடியூலில் உள்ளபடி நீங்கள் படிச்சுட்டு தயாராக இருக்கணும். வாரம் வெனஸ்டே அண்ட் சண்டே. ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.